எவன் பஸ் இருக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எலக்ட்ரிக்கல் அகாடமி. ஆக்சுவலா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில வர எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் எல்லா எலக்ட்ரிக்கல் எக்ஸாமை பத்தியும் ஒரு அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதுல எப்படி படிக்கிறது, ஏன்னா டிஎன்பிஎஸ்சில காமன் சிலபஸ் தான் எல்லா எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை எப்படி படிக்கிறது, என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல கேட்குறாங்க, அது பத்தின ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பத்தி, எலக்ட்ரிக்கல் எக்ஸாம், இன்ஜினியரிங் எக்ஸாம் பத்தி தெரியலனா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. போன வருஷம் நடந்து முடிஞ்ச கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த எக்ஸாம்ல சில மார்க்ஸ்ல விட்டுருப்பீங்க, இல்ல அது நீங்க அட்டன் கூட பண்ணாம இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்க திரும்பவும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பூஸ்ட் இருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானரை வந்து ஒரு சின்னதா பார்த்தோம்னா, எந்த டைம், அதாவது படிக்கிறதுக்கு இப்போ இவ்வளோ நாள் நீங்க படிச்சீங்க, படிக்காம இருந்திருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த டைம்ல வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதா இருக்கு, ஃப்ரீயா ஆரம்பிங்க. அது உங்களுக்கு சரியான நேரம். ஏன்னா வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்து எப்படியும் ஹியூஜ் வேகன்சி எடுப்பாங்க. எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு நல்ல ஒரு வேகன்சி இருக்குன்னு இந்த பக்கம் இந்த வாட்டி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இல்லாம டிஎன்இபி, ஏஇ எக்ஸாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்ததுன்னா பல்கா வந்து எலக்ட்ரிக்கல் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ 5ஆம் மாசம், அதாவது மே மாசம் தான் வந்து வரப்போகுது எக்ஸாம். மே மாசம் வரப்போது. அதுக்கும் இதுக்கும் வந்து 60 டேஸ் தான் வந்து டைம் இருக்கும். ஸோ 60 டேஸ்ல நம்ம ரிவிஷனை ஃபுல்லா பண்ணிடலாம். இப்பவே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதாவது பிப்ரவரி மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்புறம் மே, இந்த 3 மாசம் நல்லா படிங்க. நல்லா படிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பா நீங்க இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமோட அத கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு என்னன்றத பார்ப்போம். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கொஸ்டின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க், டோட்டலா வந்து 300 மார்க்ஸ். ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ், 100 கொஸ்டின் ஜிஎஸ் பிளஸ் 200 டெக்னிக்கல். இதுதாங்க ஃபுல் பேட்டர்னு. இப்போ டோட்டலா வந்து எவ்வளோ, 300 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டோட்டலா போடுற மாதிரி வரும். ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு இருக்கிற டைம் வந்து 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ்னா 180 மினிட்ஸ் வந்து நமக்கு 180 மினிட்ஸ்ல 200 கொஸ்டின்ஸ் வந்து போடணும். ஆக்சுவலா என்னடா 180 மினிட்ஸ் 200 கொஸ்டின்ஸ் இருக்கே, இப்போ ஒரு நிமிஷம் கூட கிடையாதா ஒரு கொஸ்டினுக்குன்னு கேட்டா, அந்த ட்ரிக்கை வந்து நான் சொல்லி தரேன். வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா நான் இடையில சொல்றேன். ஓகே? ஜிஎஸ் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டின்ஸ்ல 75 ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் 25 ஆப்டிடியூட். 25 ஆப்டிடியூட்ல நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கனால ஓரளவு மேக்ஸ் பேசிக் நாலேஜ் இருக்கனால 25ல கண்டிப்பா ஒரு 18 to 20 எல்லா ஏரியாலுமே போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 24 ஈஸியாவே அடிச்சிடலாம். அதை பத்தி கவலையே இல்லை. இந்த 75 இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். டோட்டலா நீங்க ஜிஎஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா, ஜிஎஸ்ல டோட்டலா நீங்க ஒரு 65 to 70 எய்ம் பண்ணுங்க. ஏன்னா இது ஓரளவு சின்ன ப்ரிப்பரேஷன்ல நம்ம பண்ணலாம். அதாவது குரூப்ஸ் அளவுக்கு நம்ம படிக்காட்டியும் இந்த எய்டிஎன் வீடியோ அந்த மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே நீங்க 60 to 75 எடுத்துடலாம். அதே மாதிரி டெக்னிக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. டெக்னிக்கல்ல பாத்தீங்கன்னா 200 டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 200 கொஸ்டின்ஸும் என்ன பேட்டர்ன்றது இப்ப பார்ப்போம். அதாவது எலக்ட்ரிக்கல் சிலபஸ், இதான் வந்து எலக்ட்ரிக்கல் சிலபஸ். மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா 10 யூனிட்டும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா யூனிட்ல இருந்தும் காமனா 20 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ 20 × 10 வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா கேட்பாங்க.
எந்த யூனிட்டையும் நீங்க விடவும் முடியாது, இதுவும் பண்ண முடியாது. ஆனா இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான யூனிட்டும் இருக்கு, ஈஸியான யூனிட்டும் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்னா வந்து பின்னாடி பார்க்கலாம். எப்படி படிக்கிறது, ஒரு ஒரு யூனிட்டையும் எப்படி படிக்கிறது, 20க்கு இப்போ நம்ம டோட்டலா வந்து எலக்ட்ரிக்கல் சிலபஸ் அதாவது அந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, 200 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்ற பட்சத்துல 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா போட்டு இருக்கணும். 150 கொஸ்டின்ஸ் ஆர் 140 to 150 கொஸ்டின்ஸ் ஷியூரா நீங்க 150 ஆர் 150 அபவ் கூட இருந்தா பெஸ்ட். டாப் மார்க் வரலாம். 150 கொஸ்டின்ஸ் நீங்க ஒரு நார்மல் ஏஇ பாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல பிடபிள்யூடி நீங்க உங்க 150 கொஸ்டின்ஸ் வந்து போட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ 150 கொஸ்டின்ஸ்னா அப்ப எல்லா யூனிட்டுமே 15 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ரைட் ஆகணும். அது 5 கொஸ்டின்ஸ் சும்மா போனா கூட 15 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க ரைட் ஆகணும். ஓகேவா? இப்போ இதுலயே கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. அதாவது நமக்கு கிட்ட அவ்வளவா வந்து மெட்டீரியல் இல்ல. அதாவது சர்க்யூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் இருக்க சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து நீங்க சப்போஸ் 1, 2 தான் விட முடியும். அப்போ 18 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ரைட் ஆகும். எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் சில டைம்ல சில டஃப்பான ப்ராப்ளம் கேட்டுட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு 16ல இருந்து 17 கொஸ்டின்ஸ் ரைட் ஆகுற மாரி பார்த்துக்கணும். மெஷர்மென்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்லாம் வந்து 18 கொஸ்டின்ஸ். கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸி. நீங்க 20 to 20யும் போடலாம். இல்லன்னா ஒரு 18 கூட ஓகே தான். மிஷின்ஸும் அதே மாரி ஒரு 16 to 70 கொஸ்டின்ஸ். பவர் சிஸ்டம் ஒரு 15 கொஸ்டின் வச்சுக்கோங்க மினிமம். ஓகேவா? அதே மாரி அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாக்ல சில டைம்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் ஆயிடும். ஸோ 15 கொஸ்டின்ஸ் இதுக்கு வச்சுக்கலாம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் மேபி டஃப்பா இருக்கலாம். சில பேருக்கு சம் ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டாங்கன்னா டக்குனு அந்த ஃபார்முலா ஞாபகம் வராத போச்சுன்னா நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். இதுவும் வந்து அதே மாரி தான். நீங்க ஒரு 12 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஏன்னா வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட். என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. அந்த சப்ஜெக்ட் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. யூனிட் 9ம், யூனிட் 10ம் கண்டிப்பா நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் யூனிட் 10 வந்து ரொம்பவே ஒரு தியரிட்டிக்கலான சப்ஜெக்ட் தான். அது என்ன கேட்பாங்கன்னு கொஞ்சம் தெரியாது. ஆனா கொஞ்சம் நம்ம பேசிக் நாலேஜ் வச்சே போட்டுடலாம். ஸோ அதுல ஒரு 15 கொஸ்டின்ஸ் கரெக்டா வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா 153 கொஸ்டின்ஸ் வந்து வருது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா. இந்த ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்ல நல்லா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல சில கஷ்டமான சப்ஜெக்ட் அதாவது இது பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அப்புறம் இந்த அனலாக், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து இந்த இஎம்எஃப் இதுல வந்து கொஞ்சம் போனாலும் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம ஈஸியா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா டார்கெட் வச்சிடணும். 150 குறைஞ்சது குறைஞ்சது 150 ஓகேவா? 150 அபவ் தான். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சா கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸும் ஈஸி தான். ஸோ டிஜிட்டலும் கொஞ்சம் ஈஸி தான். நீங்க வந்து படிக்கணும். ஆனா கொஞ்சம் செல்ஃப் ப்ரிப்பேர் நல்லா பண்ணணும். பண்ணீங்கன்னா இது வந்து பண்ணிடலாம். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் ஆக்சுவலா தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. 77,000 வந்து போட்டிருக்காங்க. 77,882 அப்படின்னு. அது வந்து 8th பே கமிஷன் வந்ததுன்னா அது கண்டிப்பா இதுதான் வந்து ஆன் ஹேண்ட் சேலரி வரும். தற்சமயம் வந்து போய்கிட்டு இருக்கிறது வந்து லெவல் 20 ஏஇ. ஏஇக்கு வந்து சேலரி வந்து லெவல் 20. லெவல் 20னா வந்து 39,700 வந்து நமக்கு பேசிக் பே. ஆனா கையில ஆன் ஹேண்ட் வந்து 52,000 வந்து தற்சமயம் வந்து வரும். அதாவது ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி வந்து 52,000 அப்ராக்சிமேட்டா வந்து வரும். 8th பே கமிஷன் வந்ததுன்னா உங்களுக்கு 77,000 வந்து ஆன் ஹேண்ட் சேலரியே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நல்லா படிங்க. வரப்போற வீடியோல நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா அந்த 10 சிலபஸும் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ இந்த போய் முடிச்சுக்கலாம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கிறது, அதோட ட்ரிக்ஸ், அதோட நார்மலா நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது. இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஈஸியா எப்படி வந்து டக்கு டக்குன்னு படிக்கிறது, கிளியர் பண்றது அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லயே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வர்ற வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த டைம்ல எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ.